ஓம் முருகாவேல் முருகா வெற்றிவேல் முருகா. என் அன்பு குழந்தையே, இன்றைய தைப்பூச திருநாளில் என்னுடைய கோவில் கருவறையிலிருந்து நான் பேசக்கூடிய இந்த வார்த்தைகளை நீ உன் செவிகளில் கேட்கக்கூடிய புண்ணியத்தை இந்த ஜென்மத்தில் பெற்றிருக்கின்றாய். நேரடியாக பழனியிலிருந்து இன்றைய நல்ல தினத்தில் தைப்பூச நட்சத்திரத்தில் உன்னை தேடி வந்து என்னுடைய வாக்கினை கொடுக்கின்றேன். முழுவதுமாக கேட்டு பெற்றுக்கொள். பூச நட்சத்திரமும் பௌர்ணமியும் ஒன்று கூடி சேர்ந்து வரக்கூடிய மிக நல்ல தினம் அல்லவா? அகிலமே இன்றைய தினத்தில்தானே தோன்றியதாக ஐதீகமும் இருக்கின்றது. என் அன்பு குழந்தையே, மிகவும் தெய்வீக மாதமான இந்த தை மாதத்தில் பூச நட்சத்திரத்தில் உன்னோடு பேசுகின்றேன். உன் வாழ்விற்கு மிகப்பெரிய நல்ல விஷயங்கள் எல்லாம் இன்றிலிருந்து நடக்க தொடங்கிவிடும். நல்லது நடக்க வேண்டும் என்று நீ காத்து கொண்டிருந்தாயல்லவா? நடக்குமா நடக்காதா என்ற குழப்பத்தில் சில விஷயங்கள் உன்னை ஏங்க வைத்து கொண்டிருந்தது அல்லவா? அத்தனை விஷயங்களும் உனக்கு நடக்கும்படியும் கிடைக்கும்படியும் நீ நினைத்ததை பெற்றுக்கொள்ளும்படியும் இன்றைய தினத்தில் என்னுடைய ஆசீர்வாதத்தை உனக்கு நான் கொடுக்கின்றேன். நிச்சயமாக உனக்கு நல்ல விதமாகத்தான் எல்லா நிகழ்வுகளும் இனி நடக்கும். இரவோடு இரவாக ஆபத்து காலத்தை எல்லாம் நான் முடித்து வைத்து விட்டேன். ஆபத்து காலமெல்லாம் உன்னை விட்டு விலகி போய் விட்டது. நீ நினைத்ததற்கும் மேலாக மிகப்பெரிய உயரத்தை உன்னுடைய வாழ்க்கையில் அடைவாய். நல்ல வாழ்வும் நல்ல நிகழ்வும் உன்னுடைய வாழ்க்கையில் இனி கிடைக்கும். என் அன்பு குழந்தையே, நல்ல எண்ணங்களை கொண்டு இருப்பதால் இன்றைய நல்ல தினத்தில் நான் கோவில் கருவறையிலிருந்து பேசக்கூடிய என்னுடைய வாக்கினை கேட்டுக்கொண்டிருக்கின்றாய். உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் காணாமல் போய்விட்டது. சோதனை காலங்களும் வேதனை தருகின்ற காலங்களும் முடிந்து விட்டது. வேரோடு பல கெட்ட விஷயங்களை எல்லாம் அழித்திருக்கின்றேன். நம்பிக்கை என்கின்ற விதையை உன்னுடைய மனதிற்குள் நீ விதைத்து வை. விருட்சமாக மிகப்பெரிய நன்மைகள் எல்லாம் என் மூலமாக உனக்கு கிடைக்கும். உன்னுடைய வாழ்க்கையில் சில விஷயங்கள் எல்லாம் ஏன் நடந்தது என்று தெரியாமல் நடந்து முடிந்திருக்கின்றது. அது ஏற்படுத்திய விளைவுகள் என்பது ஏராளமான கஷ்டங்களை உனக்கு கொடுத்தும் இருந்தது. நடந்து முடிந்ததை பற்றி கவலை கொள்ளாமல் இனி நடக்க வேண்டிய விஷயங்களில் உன்னுடைய முழு கவனமும் இருக்க வேண்டும். இந்த அறுபடை வீட்டு முருகன் உன்னை எப்பொழுதும் காப்பாற்ற வந்து விடுவேன் என்பதை மறக்காதே. மறப்பதால் தான் பயம் ஏற்படுகின்றது. வாழ்க்கையை பற்றிய பயம் உனக்கு ஒரு பொழுதும் வேண்டாம். கஷ்ட காலங்கள் எல்லாம் முடிந்து விட்டது என்று சொல்லிவிட்டேன் அல்லவா? இனி நீ சந்தோஷமாக இருக்கக்கூடிய காலம் ஆரம்பமாகும். பல நன்மைகளை பயக்கக்கூடிய விஷயங்களையெல்லாம் உன் வாழ்விற்கு நான் அருகில் கொண்டு வந்து விட்டேன். பிரச்சனை ஏற்படுத்திய நிகழ்வுகளை எல்லாம் நபர்களை எல்லாம் உன்னிடமிருந்து சற்று விலக்கி வைத்திருக்கின்றேன். எவையெல்லாம் உனக்கு கஷ்டத்தை கொடுத்ததோ அவர்களை எல்லாம் உனக்கு தூரத்தில் வைக்க விரும்புகின்றேன். உன் மீது அக்கறை கொள்ளும் நபர்களையும் உன் மீது அன்பும் பாசத்தையும் உண்மையாக காட்டுகின்ற வெளிப்படுத்துகின்ற நபர்களையும் உன் முன்னால் உன் அருகே நான் எப்பொழுதும் இருந்து உன்னுடைய வாழ்க்கையை காப்பாற்றி விடுவேன். தேவைப்படும் நேரத்தில் உனக்கு கிடைக்க வேண்டிய உதவிகள் இனி எப்பொழுதும் தாமதப்படாது. தேவையான நேரத்தில் உனக்கு தேவையான அனைத்து விஷயங்களும் இனி ஒன்றன் பின் ஒன்றாக வரிசையாக என் மூலமாக உன் வாழ்விற்கு கிடைத்தபடியே இருக்கும். இனி உன் வீட்டிலும் வாழ்விலும் நல்லதே நடக்கும்.